என் ரத்தா காணாம போனது காரணம் இவதான். இவளை ரொம்ப நாளா கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் சொன்னா கேட்க மாட்டியா? நாம தான் இங்க வந்து அவ ஒண்ணும் தப்பு பண்ணல. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவளை சும்மா இவளை கொல்லணும். சரி, நான் கண்டிச்சுக்கிறேன். பாப்பலாம். வர. சரி, என்ன என்ன அவகிட்ட வரேன்னு சொல்லிட்டு வரீங்க? இனிமே வரமாட்டேன், உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்க. என்ன தயங்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சரி, இனிமே வரமாட்டேன், உன் முகத்துல முடிக்க மாட்டேன். இதுதான் கடைசி தடவை உன் வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வாங்க. கடைசி தடவை வரமாட்டேன். வா. என்னடி கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு? அந்த கடுப்புல தான் நானும் நின்னுகிட்டு இருக்கேன். பேசாம இந்த செல்லம்மா குழந்தைய அது தலையிலே கட்டி அனுப்ப வேண்டியதானே? தலையில கட்டுறதா? இப்பவே பார்த்தல, குழந்தை அவ கைக்கு வந்ததும் அப்படியே அமைதியாயிட்டா. நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டா. இன்னும் நிரந்தரமா அந்த குழந்தை அவ கையில இருந்ததுன்னு வை, அவ பெர்மனண்டா குணமாயிடுவா. சீக்கிரமாவும் குணமாயிடுவா. அவ குணமாக கூடாது. அப்படியே இதே நிலைமையில மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி மென்டல் டிப்ரெஷன்ல அப்படியே அவ செத்து போணும். அவ அப்படியே இருந்து சாகுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த குழந்தை நம்ம கிட்ட இருந்தா அது கிட்ட போராடி நாம செத்துருவோமே, அதுக்கு என்ன வழி? என்ன வழி? நம்ம என்ன காரணத்துக்காக இந்த குழந்தையை கொண்டு வந்தோமோ அதை இன்னும் செய்ய முடியாம இருக்கோம். நம்ம துரதிர்ஷ்டம், இந்த குழந்தை இவர் கண்ணில் பட்டுருச்சு. அதனால தானே நம்ம நினைச்சதை செய்ய முடியல. கூடிய சீக்கிரம் நம்ம நினைச்சதை செய்யணும். செல்லம்மாவை அழ வைக்கணும். கண்டிப்பா செய்வோம். வாடா கண்ணு, வா. பார்த்து. வா. ரத்னா, ரத்னா, ரத்னா எங்க காணோம்? ரத்னா, 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 ஷூ ரத்னாவும் காணுமே. என் கூட தானே இருந்தா. தெளிவாப்பா, தெளிவா, தெளிவா. ரத்னாவை காணுமே. என் கூட தானே இருந்தா. காணுமே. ஷூ எங்க போயிருப்பா? ஷூ ரத்னா, 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 ரத்னா. என்ன பண்ணிட்டு இருக்க? குட்டி ரத்னாவை காணலையே. குட்டி ரத்னாவா? என் கூட தானே கார்ல படுத்து தூங்கிட்டு வந்தா. எங்க அவ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. அந்த குட்டி ரத்னா, குழந்தை ரத்னா என் கூட தானே தூங்கிட்டு வந்தா. எங்க அவ? காணுமே. இந்த ஐயப் சாமி டிரைவர்ல இவன் தான் குழந்தை எங்க போய் தொலைச்சிட்டு வந்துட்டான். என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். என் குழந்தை எனக்கு வேணும். ரத்னா, ரத்னா, ரத்னா எனக்கு வேணும். ஐயோ, என் கையை விடுங்க, கையை விடுங்க. அந்த கார்ல குழந்தை ரத்னா. யாரும் தொடாதீங்க. எத்தனை தடவை சொல்றது? இவள பாத்துங்க, பாத்துங்க. இல்ல மாப்ள, அது வந்து மாப்ள அது தோப்ளையாது. வாடி. இவர் இப்படி பேசுறாரு? உட்கார் மாப்ள, உட்கார். சும்மா இரு, சும்மா இருடி, சும்மா இரு. மாப்ள பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க யாரையும் நம்ப போறது இல்ல. அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. என் குழந்தைங்க சின்ன குட்டி ரத்னா. அவங்க 2 பேருமே வயசானவங்க. எவ்வளவுதான் கூர்ந்து பாத்துக்கிட்டாலும் இப்படின்றதுக்குள்ள அன்னை காணாம போயிடுறாங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்க ரத்னா எங்க? ஊர் பூரா தேடி பார்த்தோம்.
அண்ணியை கண்டுபிடிக்க முடியல. அத்தை அழுது அழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப கூட இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணி உங்க கூட இருக்காங்கன்னு. அண்ணி எங்க பாத்தீங்க? நாம 2 பேரும் செல்லம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? செல்லம்மா கிட்ட தான் குட்டி குழந்தை இருக்கே. கார்மெண்ட்ஸ்ல போய் உட்காந்துருக்கா. எனக்கு கோவம் வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு பதறி போயிடுச்சு. எனக்கு கோவம் வந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு பதறி போயிடுச்சு. ஏமாப்ல ஏதாவது விபரீதமா பண்ணிட்டாளா? என்னாச்சு? விபரீதம் என்ன தான். விபரீதம்? சும்மா இருடி. இவ செல்லம்மா மடியில போய் படுத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ, செல்லம்மா நல்லவ தானே? சும்மா இரு, எங்களுக்கு தெரியும். அந்த செல்லம்மா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாளோ? அடுத்ததா நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இன்னும் என்ன பண்ண போறாளோ தெரியலையே. அந்த செல்லம்மா திருந்தவே மாட்டா போல் இருக்கே. செல்லம்மா நல்லவ தானே? என்னாச்சு இவங்களுக்குலாம்? நல்லது கெட்டது புரியாத இவங்கள வச்சு புதுசா என்ன டிராமா பண்ண போறான்னு யாருக்கு தெரியும்? இப்ப எதுக்கு செல்லம்மாவை திட்டணும்? செல்லம்மாவை திட்டி என்ன பிரயோஜனம்? நாம முத்தழகிய சரியா பாத்துக்கல. அது நம்ம தப்பு தானே. இதை பாருங்க, நான் கோவப்பட்டு பேசுறதா யாரும் நினைக்காதீங்க. முத்தழகிய உங்களால பாத்துக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறேன், அங்க பாத்துக்குவாங்க. நான் எதுக்கு ஹாஸ்பிடல் போனோம்? சும்மா என்னென்ன இருடி. பேசுறீங்க? அவங்கள முழுசாவே பைத்தியாக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன என்னடா பண்ண சொல்ற? ஆமா சொல்ல. அவர்தான் என்ன பண்ணுவாரு? எங்க அம்மா தான் லூஸ் மாதிரியே பேசுறாங்களே. அவங்கள வச்சுட்டு என்ன பண்றது? சரி, அந்த குழந்தை எங்க? நீ சும்மா இருடி. என்ன மாப்ள, முத்தழகி வந்ததுல இருந்து குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன குழந்தை? யாரோட குழந்தை? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. சிக்னல்ல ஒரு குழந்தைய பார்த்தோம். அதை பார்த்ததுல இருந்து ரத்னா ரத்னான்னு சொல்லிட்டு இருக்கா. வள்ளியம்மா உள்ள கூட்டு போய் படுக்க வை. போ போமா. வாங்கக்கா. வள்ளியம்மா, அந்த குழந்தை எங்கன்னு தெரியலையே. வள்ளியம்மா, சீக்கிரமா கடிச்சிட முத்தழகி. எங்க அந்த குழந்தை? எந்த குழந்தைக்கா? சின்ன குழந்தைமா. நீங்க வாங்கக்கா, உட்காருங்க. மா மா ஆ? மா, இங்க வாயே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நம்ம ரத்னா இல்ல, ரத்னா. ஆ. ரத்னாவை குட்டி பாப்பாவாக்கி வச்சிருக்காங்க. என்னடே சொல்ற? எங்க வச்சிருக்காங்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ரத்னாவை குட்டி பாப்பாவாக்கி வச்சிருக்காங்க. ஐயோ, என்னம்மா இது? ஆ. அன்னைக்கு மாமாவும் போன்ல பேசும்போது ஏதோ குழந்தைய பத்தி சொன்னாரு. இப்போ அக்காவும் குழந்தைய பத்தி சொல்றாங்க. யாரு குழந்தை? என்ன குழந்தை? அதாண்டி எனக்கும் புரியல. எனக்கும் புரியலமா. ஆ? ஆனா ரத்னா குட்டி பாப்பாவா இருக்கா. என்ன இவ வீட்டுக்கெல்லாம் வர வச்சுட்டாரு இந்த ஏகே. என்னைக்கு அந்த செல்லம்மா எங்க காலேஜ்ல காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து எல்லாம் நாசமா போச்சு. வடமல, யோ வடமல, வடமல, யோ வாயா வெளியில. எங்க போய் தொலை? அட வாயா வா. வடமலைய கூப்பிட்டா நீ வர? நீ என்ன தென்மலையா? ஏம்மா, ஏன் இப்படி வாசல் நின்று கத்திட்டு இருக்க? இத பார், உனக்கு தான் மான மரியாதை இல்லை, எங்களுக்குமா? என்னது? எனக்கு மான மரியாதை இல்லையா? அட பாவிகளா, என் சொத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு உங்க வீட்டு வாசல்ல நின்னு புலம்ப வச்சிட்டீங்களேடா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? கூப்பிடு, கூப்பிடு அந்த வடமலைய. நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன். என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? யோ வடமலை, வாயா. யா கூப்பிடுயா. என்ன? வாயா வா. வா வா வா. என்ன என்னாச்சு? ஏன் வீட்டு வாசல்ல வந்து இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா? உனக்கு என்னடா மரியாதை? என் வீட்டுல செக்யூரிட்டியா வேலை பார்த்தவன் தானே நீ. இப்போ என் புருஷன் கிட்ட இருந்து கார்மெண்ட்ஸ், காலேஜ் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இப்ப பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அதனாலதான் நான் கூப்பிட்டவனே வர மாட்டேங்கிறேன். ஐயோ, என்ன பார்த்து முறைக்கிறானே. என்ன பார்த்து சல்யூட் அடிச்சவன் இப்ப என்ன பார்த்து முறைக்கிறானே. என் மாச செலவுக்கெல்லாம் இனிமே இந்த வீட்டு வாசல்ல வந்து நான் நிக்கணுமா? எல்லாம் அந்த ஏகே பண்ண வேலை. யோ வடமலை, உன் பொண்டாட்டி கிட்ட நீ சொல்ல மாட்டியா? அடுத்தவங்க சொத்தை எல்லாம் பறிக்கிறது தப்புன்னு நீ சொல்லவே மாட்டியா? சொல்லியா?
முடியாதப்பதான் நிறைய தத்துவம் எல்லாம் வருமாமே. உனக்கு எதுவும் அப்படி வரல போல இருக்கு. அதான் புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருக்கேன். யோ, நீ ஒரு பெரிய மனுஷன் தானேயா? ஒரு 4 வார்த்தை அந்த செல்லம்மா கிட்ட சொல்லி அவளை திருத்த மாட்டியா? இத பாருமா, ஏன் இங்க வந்து புலம்பிட்டு இருக்க? செல்லம்மா ஆபீஸ் போயிருக்கா, அங்க போய் கத்துப்போ. என்னது? நான் கத்துறேனா? ஆமா. நான் கத்துறேனா? ஆமா. இன்னைக்கு எல்லாரும் கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே சாப்பாடு, அது ஏன் சாப்பாடு? கொடமல, நீயே சொல்லு. பொண்டாட்டி புள்ளைங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறப்ப ஏகே எல்லா சொத்தையும் செல்லம்மாக்கு எழுதி வச்சிருக்காரே, அதுக்கு என்னையா அர்த்தம்? சொல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு அமைஞ்ச பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லைன்னு அர்த்தம். யோ, என்னையா? அப்ப நான் சரியில்லாதவளா? சொல்லையா. நீங்க எல்லாரும் கூட்டு களவாணிங்க தானே? என்ன? ஏகே வைஃப்ங்கிறதுனால சும்மா இருக்கேன். நீங்க வந்து களவாணின்னு பேசின மரியாதை இல்ல மதுமிதா, போயிடுங்கிறது. மதுமிதான்னு என் பேரை சொல்றியா நீ? என்ன தைரியம் இருந்தா இவன் என் பேரை சொல்லி கூப்பிடுவான்? உன் பேர் அதானே? அதான் சொன்னா. போ. யா, போயா. என் கார் கதவை திறந்து விட்டவன் இவன். இவெல்லாம் போய் என் பேரை சொல்றான். ஏகே, ஏகே, ஏயா இப்படி என்ன புலம்ப வச்சுட்ட? நீ நல்லாவே இருக்க மாட்ட. இத பார் வடமல, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருந்திருந்தா அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்குன்னு உன் பொண்டாட்டியை நீ தட்டி கேட்டுப்படா. ஏய், என் செல்லம்மாவோட நேர்மைக்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சாரா ஏகே? அவர்கிட்ட போய் கேளு நியாயத்தெல்லாம். இங்க வந்து கத்துற? கேட்காம இருப்பேனா? ஜெயிலுக்கு போய் அதை தாண்டா கேட்டுட்டு வந்தேன். யாருக்குமே தலை வணங்காத இந்த மதுமிதா தலை குறிச்சு நின்னு கேட்டேன். 5க்கும் 10க்கும் அந்த செல்லம்மா கையை எதிர்பார்க்க வச்சுட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாழா போன மனுஷன் இனிமே என்னைக்குமே அப்படித்தான் கொஞ்சம் கூட வெக்க இல்லாம சொல்லிட்டாயா? அப்படின்னா அவர் கட்டின பொண்டாட்டி என்ன விட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா போயிட்டால? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி எனக்கு சக்கலத்தின் தானே அர்த்தம். என்ன பேசுற நீ? நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. ஓ மனசு குப்பையா போச்சுன்னா அதை ஓ வீட்டுல வச்சுக்க, என் வீட்டுல வந்து கொட்டாத. ஃப்ரெண்டுங்கிற உறவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஃப்ரெண்டா? கூட பிறக்காத அண்ணங்கிற உறவுக்கு விளக்கம் தெரியுமா உனக்கு? ஐயடா, நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுடி. உலகத்துல எந்த ஃப்ரெண்டுடி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பா? எந்த அண்ணன் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுட்டு தங்கச்சியா நடிக்கிறவள கோபுரத்துல தூக்கி வச்சிருப்பா? இதெல்லாம் கேட்கறதுக்கு உடக்கா இருக்கதே இல்ல. இதே என் புருஷன் கேட்டா அவருக்கு விளக்கம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன் உன் புருஷன் தான் கேக்குறதா நினைச்சு பதில் சொல்ல வேண்டியதுதானே? அவர் கேட்க மாட்டார். அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்தியம். என் புருஷன் ஸ்ரீராமருக்கும் மேல ராமன் சீதையை சந்தேகப்பட்டதும் தீ குளிக்க சொன்னதும் ஒரு புருஷனா இருந்து சொல்லல. 1000 மக்களுக்கு அரசன், அயோத்திக்கு ராஜா. அந்த ராஜா மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு தான் தீ குளிக்க சொன்னாரே தவிர ராமர் சந்தேகப்பட்டு சொல்லல. இதுவே ராமர் என் புருஷன் மாதிரி தனி மனுஷனா இருந்திருந்தா ஒரு நாள் சீதை மேல சந்தேகப்பட்டிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி நாங்களும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க வந்து கெடுக்காதீங்க. நீங்க போங்க, உங்க வீடு போய் சேருங்க, போங்க. அப்போ நீ அவர் கொடுத்த பத்திரத்தை திருப்பி தர மாட்டேல? மாட்டேன். கார்மெண்ட்ஸ் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேல? மாட்டேன். காலேஜையும் என்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். மாட்டேன். அடி பாவி, என்னையும் என் புருஷனையும் நிரந்தரமா பிரிச்சுட்டேல? எதுக்காக? எல்லாம் பணத்துக்காக தானே? இந்தா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் பண்ண. இந்தா, எல்லாம் எடுத்துக்க. இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துக்க. எல்லாம் இந்த பணத்துக்காக தானே? என் புருஷனை பிரிச்சு என் குடும்பத்தை கலைச்சு எல்லாம் நாசமா போச்சு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. இது மட்டும் எனக்கு எதுக்கு? இந்தா, இதையும் நீயே வச்சுக்க. ஏய், இங்க வாங்க. எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நான் திருடேன்னு சொல்றதுக்கா? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. பிறக்கும் போதே மகாராணியா பிறந்த என்ன
பொறுக்கிக்கிட்டு போ சொல்றியா? உன்னை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டி. நல்ல பழி வாங்குங்க, நல்லா பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய பண்ணிருக்கீங்க, இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இத சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. ஏய் வடபல, இங்க வாயா. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கல்லுளி மங்க மாதிரி இருக்கியே. ஒரு ரத்த கொதிக்கல சொல்லையா? ஒரு ரத்த கொதிக்கல? பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாத உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை? உள்ள போய் செல்லமா அவுத்து போடுவாள்ல புடவை, அதை எடுத்து கட்டிக்கோ. அதான் உனக்கு லாய்க்கு. போ. என்ன பாக்குற? போ. மான ரோஷம் இல்லாதவன் தானே நீ. எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? போ, போய் செத்து தொலை.